நான் வரமாட்டேன். மதி என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டா. இதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்கணுமா? இப்பவே என் கழுத்து அறுத்துட்டு நான் சாக போறேன். அர்ஜுன் 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 கதவை திறங்க. அர்ஜுன் சொன்னா கேளுங்க. இப்ப வெளியே வர போறீங்களா இல்லையா? அர்ஜுன் ஏன் இப்படி பண்றாரு? ஏய், நீ தான் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டல, அப்புறம் நான் செத்தா உனக்கு என்ன? நீ என்கிட்ட பேசாத. அவசரப்படாதீங்க. மதி அப்படி சொன்னதுக்கு நியாயமான காரணம் இருக்கு. நீங்க வெளியே வாங்க, பேசிக்கலாம். முடியாது மகிழினி. மதி இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம். நான் என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன். அர்ஜுன் 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 ப்ளீஸ் அர்ஜுன் சொல்றத கேளுங்க. அர்ஜுன் சொன்னா என்னங்க கலாட்டா? எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார், மதிக்கும் அர்ஜுனுக்கு சண்டை. அதனால கத்தி எடுத்துக்கிட்டு போய் உள்ள கதவை சாத்திக்கிட்டாரு. தற்கொலை பண்ணிப்பேன்னு மிரட்டுறாரு. இது என்ன ஆஸ்பத்திரியா இல்ல உங்க வீடா? உங்களுக்கு சண்டை போட இந்த இடம் தான் கிடைச்சதா? எல்லாம் டாக்டர் கொடுக்குற இடம். நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன் சார். அர்ஜுன் 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 கதவை திறங்க. அர்ஜுன் கதவை திறங்க. அர்ஜுன் கதவை திறங்க. அர்ஜுன் அர்ஜுன் ப்ளீஸ் அர்ஜுன். அர்ஜுன் ஹாஸ்பிடல் எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. அர்ஜுன் அவமானமா இருக்கு. என் பொண்ணு கன்சீவா இருக்கான்னு தெரிஞ்சதோ எங்க சந்தோஷத்துக்கு அளவே இல்ல டாக்டர். இனிமேதான் உங்க பொண்ணை கேர் எடுத்து பாத்துக்கணும். ரொம்ப வெயிட் தூக்க கூடாது. அப்புறம் சாப்பாட்டுல வெஜிடபிள் நிறைய சேர்த்துக்கணும். நான் கொடுக்கிற டேப்லெட்ஸையும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே டாக்டர். டாக்டர், அந்த அர்ஜுனுக்கும் மதிக்கும் ஏதோ சண்டை போல. அந்த ஆள் கத்திக்கிட்டே ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு கழுத்து அறுத்துக்கு வேணும் மிரட்டிட்டு இருக்கான். டாக்டர், நீங்க வந்து என்னன்னு பாருங்களேன் ப்ளீஸ். ஐயோ, இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இவன் வேற. இது புடிங்க டாக்டர். வாங்க. அர்ஜுன் ஏன் இப்படி பண்றீங்க? வெளியில வாங்க. அர்ஜுன் கதவை திறந்து வெளியில வாங்க. மதி, என்ன நடக்குதுங்க? அர்ஜுனுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? அர்ஜுன் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு? அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னேன். அதுக்குதான் உள்ள போய் கதவை சாத்திட்டு கழுத்து அறுத்துக்கு வேணும் பிளாக்மெயில் பண்றாரு. அர்ஜுன், மதிக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, நீங்க முதல்ல வெளியில வாங்க, நம்ம பேசிப்போம். அர்ஜுன், அவசரப்பட்டு தப்பான முடிவெல்லாம் எடுக்காதீங்க. சொன்னா கேளுங்க, கதவை திறங்க ப்ளீஸ். அர்ஜுன், வெளியில வாங்க ப்ளீஸ், பேசிக்கலாம் வாங்க. உங்களுக்கு என்ன டாக்டர், குடுத்து வச்ச மகாராசா? லவ்ஸ், கேர்ள் ஃபிரெண்ட்ஸ், மாமா பொண்ணுன்னு ரொம்ப ஜாலியா இருக்கீங்க. ஆனா ஏன் நிலைமை? மதி காயத்துக்கு மருந்தா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா அவ என்ன நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டா டாக்டர். மிச்சம் மீதி ஒட்டிக்கிட்டு இருக்கிறத தான் நான் அறுத்துக்க போறேன். என்ன விட்டுருங்க ப்ளீஸ். கழுத்து அறுத்துக்கிறதுனா வேற எங்கேயாவது போய் அறுத்துக்க வேண்டியதானே? எதுக்கு நம்ம கழுத்தா இருக்கணும்? நர்மதா, எமோஷன்ல இருக்கிறவங்களை எப்படி டீல் பண்ண தெரியாதா உங்களுக்கு? கொஞ்சமாவது செய்யற வேலைக்கு தகுந்த மாதிரி பிஹேவ் பண்ணுங்க. அர்ஜுன், எந்த பிரச்சனைக்கு சூசைட் தீர்வாகாது. படிச்ச ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுங்க. தயவு செஞ்சு கதவை திறங்க, வெளியே வாங்க. எதா இருந்தாலும் நான் சால்வ் பண்றேன், கொஞ்சம் வெளியே வாங்க. லவ்ல விழுந்துட்டா படிச்சவனும் படிக்காதவனும் எல்லாம் ஒண்ணுதான். சாமியாரும் சாமானியனும் ஒண்ணுதான். எல்லாரும் கடைசியில முட்டாளதான் ஆகணும் டாக்டர். என்ன மாத்த முயற்சி பண்ணாதீங்க. இப்பவே நான் என் கதையை முடிச்சுக்கிறேன். அர்ஜுன், அர்ஜுன், எங்க இருந்தாலும் நல்லா இரு மதி. அர்ஜுன் சொன்னா கேளுங்க. வெளியில வாங்க. அர்ஜுன் ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? அர்ஜுன் அர்ஜுன் சொன்னா கேளுங்க, கம்முனு இருங்க. அர்ஜுன், தப்பான முடிவு எடுக்காதீங்க. அர்ஜுன் ப்ளீஸ். மதி, நீ கொஞ்சம் சொல்லு, அப்பதான் கேட்பாரு. அர்ஜுன் ப்ளீஸ். அர்ஜுன் கதவை திறங்க. அர்ஜுன். மதி, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்.
ஆனா உன்னை மறந்துருன்னு சொன்னா என்னால அது முடியாது. பெரியவங்களா பார்த்து தானே நம்ம 2 பேருக்கும் நிச்சயம் பண்ணாங்க. இப்ப நீ மட்டும் என்ன பிடிக்கலன்னு சொன்னா என்னால எப்படி ஏத்துக்க முடியும்? வேணா ஒண்ணு பண்ணுவோம் மதி. உன் அப்பா மிஸ்டர் விஸ்வநாதனை இங்க வர சொல்லு. அவர் வந்து இந்த நியாயத்தை கேட்டு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லட்டும். அப்ப நான் யோசிக்கிறேன். சார் அப்படின்னா மதியோட அப்பாக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடுங்க சார். இல்லனா அவன் சொல்றதை செஞ்சிருவான் சார். மதி, நீ எதுக்கு அர்ஜுன் கிட்ட பேசுன? என்கிட்ட சொல்லியிருந்தா நான் பக்குவமா பேசியிருப்பேன்ல. இப்ப பாரு, உங்க அப்பா வர சொல்றாரு. இப்ப என்ன பண்ண போற? அது நடக்கிற காரியம் இல்ல. மதியோட அப்பா வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்பாவை வர சொல்லாதீங்க. கல்யாணம் வேண்டான்னு சொன்னது அவருக்கு தெரிஞ்சா அவர் என்ன கொன்னே போட்டுருவாரு. ஆஹா, அப்பான்னா அவ்வளோ பயமா இவளுக்கு? அப்படின்னா இப்பவே இவ அப்பனை வர சொல்றேன். அர்ஜுன் சார், அவனை முதல்ல வெளியில வர சொல்லுங்க சார். அவன் ரொம்ப மோசமானவன் சார். அவன் ஏதாவது பண்ணிக்கிட்டா நமக்கு தான் சார் பிரச்சனை. என்ன பண்ண சொல்றீங்க? அவர்தான் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறாரு. அர்ஜுன், ப்ளீஸ் அர்ஜுன், நான் சொல்றத கேளுங்க. தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கிறது தப்பு. என்ன நடந்தாலும் போல்டா இருக்கணும் அர்ஜுன். தயவு செஞ்சு கதவை திறங்க. இல்ல, முதல்ல மதியோட அப்பாவை வர சொல்லுங்க. அவர்கிட்ட நான் நியாயத்தை கேட்கிறேன். அப்பவும் எனக்கு நியாயம் கிடைக்கலனா கண்டிப்பா நான் உசுர விடுவேன். ஆதி, அர்ஜுன், உங்க 2 பேரோட பிரச்சனைக்கு மதியோட அப்பாவை எதுக்கு கூப்பிடுறீங்க? எதுவா இருந்தாலும் இங்க நாம பேசிக்கலாம். அர்ஜுன், கதவை திறங்க. ஏற்கனவே உங்களை நம்பி ஏமாந்தது போதும் மகிழினி. எங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு மொத்தமா பிரிச்சு வச்சிட்டீங்கல்ல. என்னடி சொல்றாரு? இன்னும் 1 ஹவர்ல மதியோட அப்பா இங்க வந்தே ஆகணும். இல்லனா என்ன உயிரோட பார்க்கவே முடியாது. கல்யாண மண்டபம், சாப்பாடு, மத்த செலவுங்கெல்லாம் சேர்த்தா குறைஞ்சது 1 லட்சம் வருது மைதிலி.